காலாண்டு மற்றும் தசரா விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்போம். நவீன், வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம். நவீன் வணக்கம். ஆயுத பூஜை, விஜயதசமி, சனி, ஞாயிறு மற்றும் தசரா விடுமுறை, அதே போல பள்ளிகள் காலாண்டு விடுமுறை முடித்து இன்று துவங்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தென் மாவட்டங்களுக்கு சென்றிருந்த மக்கள் தற்போது சென்னையை நோக்கி திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு பேருந்து, கார்கள், இருசக்கர வாகனம் மூலமாக தொடர்ந்து தென் மாவட்டங்களிலிருந்து அவர்கள் சென்னையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் சிக்னல் முதல் திருத்தேரி வரை என 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமான வாகனங்களின் வருகையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகிறது. இதே போல கூடுவாஞ்சேரி, அதே போல புக்குத்துறை, படாலம் ஆகிய ஜிஎஸ்டி சாலைகள்ல பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்திருக்கிறது. இந்த நெரிசல்ல சிக்கி அந்த பொதுமக்களும் அதோடு வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில தாம்பரம் போலீசாரும் அதேபோல செங்கல்பட்டு மாவட்ட போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் ஏராளமான வாகனங்களின் வருகையின் காரணமாக நெரிசல் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் காலை 10 மணி வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் இந்த நெரிசலை கட்டுப்படுத்தும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நவீன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.